பிரைஸ் லாட்னா பிரைஸ் லாட்பா. போன தடவை நம்ம ஜெபத்தை பற்றி பேசணும். அப்போ எனக்கு நிறைய சூழ்நிலையோட வந்தேன், நிறைய கஷ்டத்தோட வந்தேன். ரொம்ப நம்மளுக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன ஏக்கத்தோட இருந்தேன். ஆனால் போன எபிசோட்ல ஜீசஸ் சொன்னாரு, உன்னை நம்பிக்கை தரலாதபடிக்கு நான் உனக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. அப்போதான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை போராடுவோம், கடவுள் நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவாரு, நம்மளோட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் ஒரு மன ஆறுதல் வந்துச்சு. ஜீசஸ் வேற என்ன மாதிரிலாம் ஜெபம் பண்ணாரு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது அவர் செய்த ஜெபங்களை பைபிளில் நிறைய இடங்களில் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம் கூட. ஏன்னா லாசரு, மார்த்தா, மரியா இவங்க பெத்தானிங்கிற ஊரில் இருந்தாங்க. ஜீசஸ் இவங்க 3 பேத்துக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அதனால் எப்போ வெளியூர்கள்லேருந்து இந்த ஊருக்கு பக்கத்தில் வந்தாலும் இவங்க வீட்டில் இவங்களோட சாப்பிட்டு இவங்களோட பேசிட்டு தான் போவார். ஒரு நாள் ஜீசஸ் வெளி ஊரில் பணி செய்து கொண்டிருக்கும்போது லாசருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. மார்த்தாவும் மரியாவும் அவங்க சகோதரிகள் இவருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. இவருக்கு சொல்லி அனுப்பின பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே வரல, இருந்துறாரு அங்கே. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அங்கே இருந்துடுறாரு. இப்போ மாதிரி உடனே ஃப்ளைட்டு பிடிச்சி கார் பிடிச்சி வர முடியாதுல்ல, அவர் நடந்தால் வரணும். ஆனாலும் அவர் இருந்துடுறாரு. ஒரு குறிப்பிட்ட சமயம் அங்கேருந்து புறப்பட்டு வர்றாரு. ஆனால் இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, லாசருக்கு உடல்நலம் குறைந்தது, கம்மியாகி அட்லாஸ்ட் ஹி டைட், அவர் இறந்தே போகிறார். ஜீசஸ் வரும்போது லாசர் இறந்து 4 நாள் ஆச்சு, கல்லறையிலேயே அடக்கம் பண்ணியாச்சு. அவரை ஊருக்கு வெளியில் நிற்கிறாரு. மார்த்தாள் இதை கேள்விப்பட்டு ஓடி வராங்க. ஜீசஸ் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இருந்திருந்தா இறந்துருக்க மாட்டானே. 2 பேத்துக்கு ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்புறம் மார்த்தாள் போய் மரியாள்கிட்ட சொல்கிறாங்க, மரியாளும் வராங்க. ஆனால் மரியாள் வரும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், நீங்கள் இருந்திருந்தா லாசர் இறந்துருக்க மாட்டானே அப்படின்னு சும்மா சொல்லாமல் அழுகிறாங்க. ஷி வாஸ் க்ரைங். அவங்க அழுகிறத பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் அழுகிறாங்க. ஊர் மக்கள்லாம் அழுத உடனே இவராலையும் தாங்க முடியல, இவரும் அழுதார். எப்போதுமே நினைக்கிற ஒரு மனிதனுடைய கஷ்டத்துக்காக அழக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறாருன்னா நம்ம இயேசு தான். அடிக்கடி நான் நினச்சிக்குவேன், எவ்வளோ கஷ்டங்களில் போகிறோம், ஆனால் ஜீசஸ் இஸ் நாட் தட் வே. சும்மா சரி ஏதோ போகட்டும் அப்படி இருக்கிறது இல்லை, நமக்காக மனது இருக்கிறார். எனக்கு எப்போதுமே அந்த வார்த்தையை படிக்கும்போது ஒரு ஆறுதலாக இருக்கும். சரி போட்டோம். இது நடந்ததுக்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, கல்லை புரட்டுங்கப்பான்னு சொல்கிறார். மார்த்தாள் சொல்கிறாங்க, ஐயோ கல்லை புரட்டுனா நாருமே, ஏன்னா 4 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ஜீசஸ் சொல்கிறாரு, கடவுளுடைய மகிமையை நீ காண்பாய், நீ நம்பினா, நீ விசுவசிச்சின்னா கடவுளுடைய மகிமையை காண்பாய். சரின்னு சொல்லி புரட்டிடுறாங்க. புரட்டின பிறகு ஜீசஸ் கல்லறைக்கு முன்னாடி நிற்கிறாரு. திறந்த கல்லறை இருக்குது. உள்ளுக்குள்ளே மக்களை பொறுத்த வரைக்கும் செத்துப்போன அழுகி போன உடல் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஜீசஸை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாடியே சொல்கிறார், லாசரு உறங்கி கொண்டிருக்கிறான், நான் போய் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இவர் கல்லறைக்கு முன்னாடி நின்று கடவுளை பார்த்து ஒரு அழகான ஒரு ஜெபத்தை செய்கிறார். வாசியேன், யோவான் 11:41 42 நினைக்கிறேன், 2 சேர்த்தி வாசியேன். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் இப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்திருக்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். அவர் அந்த ஜெபத்தை நல்லா கவனிச்சுப்பாரு. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜெபத்தை பார்த்தோம், அதாவது விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, அப்படி ஆரம்பித்து உமக்கு நன்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இங்கேயும் ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே என் ஜெபத்துக்கு நீங்கள் செவி சாய்க்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி. இப்போ என் ஜெபத்தை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி. அதாவது அவர் ஒரு நர்வஸாகவே இல்லை பாரு. எல்லாம் மக்கள்லாம் நின்றுட்டுருக்குறாங்க, ஐயோ என்ன நடக்குமோ தெரியல ஆண்டவரே, எப்படியாவது ஒரு அற்புதம் செஞ்சுருவீங்களா, இல்லாட்டி அவமானமாக போயிடும், அதெல்லாம் இல்லை. ஹீ ஸோ கான்ஃபிடென்ட், நிச்சயமாக என் ஜெபத்தை
நீங்கள் கேட்குறீங்க. நான் இந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி யோசித்து பார்க்குறேன். நான் வந்து பல வருஷமாக கடவுளுடைய பணியை செய்கிறேன். அவருடைய சமூகத்தில் போய் நின்று அவருடைய மக்களுக்காக அவருடைய வார்த்தையை சொல்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் நம்முடைய திருச்சபையிலிருந்து இந்த பணியை செய்வது, அதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த பெரிய கிருபை தான். நிறைய சமயம் ஃபாதர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. அவங்க சர்ச்சில் வந்து அவங்க எல்லா பணிகளையும் செய்வாங்க. நமக்கு ஒரு சின்ன பணியாக ஒரு நற்செய்தி பணிக்கு கூப்பிடுவாங்க. நான் அங்கே போகும்போது நான் நினைப்பேன், இந்த இடத்துல நின்று பேசுகிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? அங்கே எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்திருப்பாங்க, பல வருஷமாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டவங்களாம் வந்திருப்பாங்கல்ல. போன வாரம் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில் இந்த ரெயின்போ நகரில் 3 நாட்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். அப்போ நான் நினச்சேன், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எத்தனையோ வருஷமாக கடவுளுடைய வார்த்தையை கேட்குறாங்க. இவங்களுக்கு நம்ம போய் சொல்லணுன்னா எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் வயதில் மூத்தவங்க வேற, எல்லாம் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருக்காங்கலாம். 60 வயதுக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க, 50-55 வயதுக்கு உட்பட்டவங்க இருக்கிறாங்க, ஆலயத்திலே இருந்தவங்க இருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்தா ஃபாதர் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம பிரசங்கத்தை உட்காந்து கேட்டுட்ருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி நம்ம போய் நிற்கணும்னா எப்படி முடியும்? எங்கேருந்து அந்த துணிவு வரும்? கடவுள் வந்து நம்ம பக்கத்தில் நிற்கணும். இந்த ஃபியரெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஃபியர் எப்போ போகும் அப்படின்னு சொன்னால், நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து கடைசியாக நமக்குள்ள ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா இதெல்லாம் காணப்படும். நான் சில சமயம் வந்து நம்ம பிஷப் இருக்காரு, கோயம்புத்தூர் பிஷப் இருக்காங்க. ஒரு வாட்டி ஒரு கோயம்புத்தூர் பிஷப் இருக்கிறாங்க, பக்கத்துலேயே வந்து சேலம் ஆயர் இருக்கிறார். அவர் தான் நற்செய்தி பணிக்கு நேஷ்னல் லெவலில் சேர்மன். அவங்க இருக்கிறாங்க, பயங்கர அனுபவம் நிறைந்தவங்க. நம்ம கோயம்புத்தூர் பிஷப் பல அனுபவங்களை, அவங்க முன்னாடிலாம் நிற்க முடியுமா? அன்றைக்கின்னு பார்த்து நிறைய செக்ரட்டரிஸ் வந்திருக்கிறாங்க. அப்புறம் வந்து எங்கள் விஜி இருக்கிறாரு. எல்லாருக்கும் முன்னாடி போய் பேசணும். என்னை வந்து பாஸ்டோரல் சென்டர் டைரக்டர் ஃபாதர் கூப்பிட்டாங்க. ராஜேஷ், நாளைக்கு காலையில் வந்துடுங்க, ஒரு சின்ன ஜெபம், அது மட்டும் தான் சொன்னாங்க. இங்கே இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லலை. நான் வந்து உட்காந்துட்டுருக்குறேன். முதல்ல வந்து பிஷப் வந்து உட்கார்ந்தார். அப்போவே எனக்கு கொஞ்சம் திகிலாயிடுச்சு. அடுத்தது பார்த்தா சேலம் பிஷப் அவங்க வந்து உட்காந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே என்னடா இது, எல்லோரும் வந்து உட்காடுறாங்க, இப்போ தான் நம்ம ஜெபம் பண்ணணுமா இல்லை நம்ம முன்னாடியே வந்திருக்கணுமா, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா எங்கள் விஜி வந்தார், அப்புறம் செக்ரட்டரிஸ்லாம் வந்தாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். அப்புறம் நம்ம பாஸ்டோரல் சென்டர் டைரக்டர் ஃபாதர் வந்தார், ததேயூஸ் ஃபாதர். சொன்னார், ராஜேஷ் ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வெட்டத்து போச்சு. ஆனாலும் அன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருந்ததுனால முன்னாடி 3 நாட்களை தொடர்ந்து ஜெபம் இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்தது. ஆண்டவர் கூட இருக்கிறார். கடவுள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முன்னாடி எளியவனாகிய என்னை கொண்டு என்ன அவர் செய்ய சித்தமாக இருக்கிற செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு மனது இருந்துச்சு. சின்ன ஜெபத்தோடு அங்கே போய் நின்று அது ஒரு 5 நிமிஷம்தான். நான் பேசி முடிச்சு வந்தப்போ நிறைய பேர் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பிரயோஜனமாக இருந்தது என்று சொன்னாங்க. அதாவது ஜீசஸ் வந்து இரவெல்லாம் ஜெபித்ததுனால மக்கள்லாம் ஒரு பெரிய கூட்டமாக நின்னா கூட அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவருக்கு என்ன தெரிஞ்சாருன்னா, கடவுள் தன்னை பார்க்கிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறார். எப்போதும் அவர் கேட்பார், இன்னைக்கும் அவர் கேட்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க, நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன். அதையும் அதாவது எனக்கு இந்த ஜெபத்தை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஜீசஸ் ஓப்பன் ஹார்ட்டட், எதுவுமே ஒளிவு மறைவு ஒன்றும் கிடையாது. அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசினார். நான் சும்மா எனக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று செய்யலைங்க ஆண்டவரே, இது தாங்க ஆண்டவரே, இதுக்காக தான் சொன்னேங்க ஆண்டவரே அப்படிங்கிறத அவர் சொல்கிறார்.
எனக்கு அந்த ஜெபம் ரொம்பவே பிடிச்சிச்சு. நம்ம பவுல் அடிகளார் சொல்லும்போது சொல்லுவார், பிலிப்பியர் 6:4 நினைக்கிறேன், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. அந்த வசனத்தை எடுத்து வாசிய. பிலிப்பியர் 4:6. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரியுங்கள். கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். ஜீசஸ் பாருங்க இங்க தெரிவிக்கிறார். ஜஸ்ட் இன்டிமேட், அதாவது அதை சொல்றார், அவ்வளவுதான். அப்போ அப்படி செய்யும் போது என்ன நடக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது பாரு. அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். அதாவது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்க உள்ளத்தை பாதுகாக்கும். அப்போ ஜீசஸ் வந்து ஒரு நன்றி சொல்லுகிறார். நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும். அவருக்குள்ள ஒரு விசுவாசம். அதோட இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, அதனால் சொல்கிறேன், நீங்கள் தான் என்னை அனுப்புனீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் பாட்டுக்கு வந்து ஒரு அற்புதம் செய்யும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செஞ்சிட போகிறீங்க, இருந்தாலும் உங்களுக்குலாம் தெரியணும் ஆண்டவரே, அதனால தான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், லாசரே வெளியே வா. அவ்வளோதான். அங்கே உள்ளுக்குள்ளே 4 நாளாக அழுகி போச்சுன்னு நினச்சிட்டு இருந்த மக்கள்லாம் அப்படியே நினச்சிருந்தாங்க. அந்த லாசரு வெளியில் இறங்கி வந்துட்டார். அப்போ அவரோட ஜெபம் பாரு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஜீசஸோடைய ஜெபத்தை பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தோணும். என்னென்னா ஓப்பன் ஹார்ட்டடாக கடவுளிடத்தில் நம்ம பேசுகிறவங்களா இருக்கணும். எப்போ ஜெபம் பண்ணாலும் அது அந்த ஒரு நன்றியார்ந்த ஒரு இருதயம் இருக்கணும். நம்ம நிறைய சமயம் நிறைய பேரை பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னா, என்ன செஞ்சாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பொருள் கிடச்சி, ஒரு பெரிய ஒரு பொருள் கிடச்சுன்னா அதை விட ஒரு பெரிய பொருளுக்கு அது கிடச்சிருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும், நம்ம வாழ்க்கை இருக்குது, ஆனாலும் அவங்க மாதிரி இல்லையே. இது ஒரு புலம்பலாகவே நிறைய பேர் ஓடிட்டுருக்குறாங்க. ஆனால் ஜீசஸ் அப்படி இல்லை. ஹீ இஸ் ஹாப்பி வித் த லைஃப் வாட் ஹீ ஹேட். ஐயோ நான் பரலோகத்தை இருந்திருக்கலாமே, பரலோகத்தை விட்டுட்டு இங்கே வந்து இவங்களோடலாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குதே, அப்படி இல்லை. பரலோகத்தில் இருந்தால் நான் நினச்ச இடத்துக்கு நினச்ச மாதிரி நான் போயிட்டு வந்துடலாமே, இங்கேருந்து நடந்து போக வேண்டியிருக்கு, நடந்து வர வேண்டியது, அதெல்லாம் இல்லை. என்னுடையவரிடத்தில் நான் வந்தேன், என்னுடையவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனாலும் தந்தை எனக்கு கொடுத்த அழைப்பு பணி இது, அதை நான் சந்தோஷமாக செய்யணும். ஆகவே நான் சந்தோஷமாக செய்கிறேன். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. அந்த இருதயம் ஒரு மனுஷனுக்கு இருந்துருச்சுன்னா அவன் வந்து எப்படி இருப்பானா, ஃப்ரீயாக ஜீசஸ் கிட்ட பேசுவான். இப்போ உன் மேலே எனக்கு ஒரு கோபம் இருக்குன்னு வச்சுப்போமே, ஏன்னா இப்படி இருக்கான், சரியில்லை, இந்த பார்வையே சரியில்லை, பேச்சே சரியில்லை, அப்படியே ஏதோ எனக்கு உன் மேலே கோபம் அப்படின்னா நான் ஓப்பன் ஹார்ட்டடாக என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லுவேனா மாட்டேன். ஜீசஸ் தெளிவாக இருந்தார். கடவுள் நடத்துகிற பாதை கரெக்டான பாதை, சரியாக தான் இருக்கும். அப்புறம் அவர் ஒன்று கொடுத்தா அது நன்மையானது. அப்போ அந்த அந்த உள்ள இருந்ததுனால அவருக்கு நன்றின்னு சொல்கிறாரு, ஓப்பன் ஹார்ட்டடாக எல்லாத்தையும் பேசுகிறாரு. அப்போது நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஜீசஸ் மாதிரி ஒரு ஓப்பன் ஹார்ட் ப்ரேயர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன கேள்வினா, இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், நம்ம எல்லா சொல்லியும் ஜெபத்தை வந்து நம்ம ஜீசஸ் கேட்பாங்களா? இப்போ நம்ம பாவம் செஞ்சுட்டு போய் ஜீசஸ் கிட்ட ஜெபம் பண்ணக்குள்ள அது ஜீசஸ் கேட்பாங்களா? நம்ம பாவம் மன்னிக்கப்படுமா? இப்போ நான் ஒன்று கேட்குறேன்னு, இப்போ நான் வந்து உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் இருக்க டிவி தூக்கிட்டு வந்துட்டேன், சரியா? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன், தம்பி ஒரு 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 கேபிள் ஒன்று வாங்கிட்டு வாப்பா. நீ கேட்குற, நான் எதுக்கு நான் வாங்கிட்டு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், ஒரு டிவி ஒன்று வச்சுருக்கிறேன் அதுக்கு போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஒரு ஸ்மால் ரிக்வசிஷன் தான். உனக்கு தெரியுது நான் வந்து டிவி உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுது, ஆனால் நான் கேட்குறேன், எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்குறேன். நீ அதை கேட்டு நீ ரியாக்ட் பண்ணுறது வேற, ஆனால் கட்டாயம் கேட்பேன் இல்லையா? நான் பேசிட்டா அந்த சத்தத்தை நீ கேட்கத்தானே செய்வேன். அதே மாதிரி தான் கடவுள்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் ஹீ ஹியர்ஸ். ஆனால் அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் ஆகுறாரு அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நம்ம அவருக்கு பிரியமாக நடந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது.
அதுக்கு அவர் நம்ம கேட்குற சில விஷயங்களுக்கு அவர் உடனே நான் இப்படி செய்ய போகிறப்பா இது செய்யறப்பா அப்படி செய்ய சொல்லுவார். உடனே அதுக்கு அதெல்லாம் வேறு. ஆனால் அவர் ரியாக்ட் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு உகந்தவர்களே நடக்கணும். நம்ம வந்து எப்படி வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் போகலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. பாரு, ஜீசஸ் ஒரு விஷயத்த சொல்கிறார், ஆண்டவர் என்னோடு எப்போதும் இருக்கிறார், அவர் என்னை தனிமையாக இருக்க விடவில்லை, ஏனெனில் அவருக்கு உகந்தவைகளை நான் நாடுகிறபடியால். அப்போ இவருடைய நாட்டமெல்லாம் என்னவா இருந்துச்சுன்னா, தந்தையாம் கடவுளுக்கு என்ன உகந்தது, அவரை சந்தோஷப்படுத்த நான் என்ன செய்யணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, ஜீசஸ் இன்னும் வேற எப்படிலாம் ஜெபம் பண்ணாருன்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லியிருக்காங்களா? நிறைய ஜெபங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா நல்லா நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் இடையில தந்தையோடு அப்படியே சம்பாதிச்சுட்டே இருப்பார். நான் ஒரு வசனம் சொல்கிறேன் பாரு, யோவான் 12:27 நானே உனக்காக வாசிக்கிறேன். மேலும் இயேசு, இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது, நான் என்ன சொல்வேன், தந்தையே இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன், தந்தையே உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அந்த ஜெபத்தில் இருக்கிற ஆழத்தை நீ கவனிய. இப்போது என் உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. ஜீசஸ் இந்த பூமியில் இருந்த நாட்களில் நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி he was man, அவர் மனிதன் தான், ஆனால் பாவம் இல்லை. அதர் சைட் 100% he is God, அவர் கடவுள். இவர் இந்த பூமியில் இருந்தப்போ பல விதமான சூழ்நிலைகள் அவரை ரொம்ப நெருக்குது. அவரே சொல்கிறாரு, நான் எவ்வளவோ நான் நெருக்கப்படுகிறேன், நான் இன்னும் முழுக வேண்டிய இன்னொரு திருமுழுக்கு இருக்குது, அது வரைக்கும் நான் எவ்வளவோ நான் நெருக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஜீசஸ் ரொம்ப உடஞ்சி போகிறார். உடஞ்சி போன உடனே அவர் செய்யக்கூடிய விஷயத்தை பாரு. he goes to God, கடவுளே நான் உடஞ்சி போயிட்டேன், ஐ எம் broken, கலக்கமுட்டு இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், ரொம்ப உடஞ்சி போனேன். ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்வாங்க, எனக்கு ஒருத்தர் தெரியும், ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, நேராக வீட்டுக்கு போய் பெட்ஷீட் போட்டு நல்லா தூங்கிடுவாங்க. ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எங்கே போனீங்க, கடைக்கு போயிட்டேன் பிரதர். கடைக்கு எங்கே போனீங்க, பிரியாணி சாப்பிட போயிட்டேன் பிரதர். ஆடா எங்களை விட்டு போயிட்டீங்க. இல்லை பிரதர், மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பிரியாணி சாப்பிட போயிட்டேன் பிரதர். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஆறுதல். ஒரு சிலர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டாங்கன்னா பேசாமல் வீட்டில் போய் உட்காந்து அந்த டிவியை போட்டு உட்காந்துக்குவாங்க. ஒரு நாள் கடந்த நாட்களில் ஒரு அருமையான ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, அவங்க கணவர் ரொம்ப புரோக்கன், இஸ் வெரி வெரி புரோக்கன். என்ன சூழ்நிலை அவ்வளோ நெருக்கடி. அப்போது அவர் என்ன செய்வாராம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாராம். அவன் மனசை திறந்து எனக்கு இப்படிலாம் பிரச்சனை அப்படின்னு ஒருத்தட்டையும் சொல்ல மாட்டார், அம்மாட்ட சொல்ல மாட்டார், ஒய்ஃப்ட்ட சொல்ல மாட்டார், யார்ட்டையும் சொல்ல மாட்டார். நைட்டு வந்து வீட்டுக்கு பார்த்தா டிவி ஓடிட்டுருக்குமா, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலை போட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாராம். அப்போது கூப்பிட்டா, ஏங்க என்னங்க பண்ணிட்டுருக்கிறீங்க, டிவி பார்த்துட்டுருக்குறேன் சொல்லுவார். அவருக்கு என்னென்னா அவருடைய கஷ்டத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் போய் டிவிக்கு முன்னாடி டிவியை போட்டு பேசாமல் அப்படியே உட்காந்துக்கு. அதில் இருக்கிறதெல்லாம் ஓடுறதில்ல, மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்கோம், இந்த பிரச்சனை எப்படி இருக்கே, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கே, இது என்ன பண்ண போகிறோம், இப்படி வந்துருச்சே அப்படின்னு தான் ஓடிட்டுருக்கோம் வழிய. ஆனால் ஜீசஸ் வந்து தன் உள்ளம் உடஞ்ச போது, ஷேட்டர் ஆன போது, புரோக்கன் ஆன போது, ஹீ லுக்ட் காட், கடவுளை பார்த்தார். நமக்கு ஜீசஸ் ஒரு அழகான ஆலோசனை சொல்லி கொடுக்குறார். உன் கண்களை அவர் மீது பதிய வைப்பாயாக. ஹோலி ஸ்பிரிட் பவுல் டிக்ளர் வழியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் எழுதுறாரு, நீ அவரையே நோக்கிப்பார், ஆல்வேஸ் லுக். அது அந்த கண்களை அவர் மீது பதிய வைப்பாயாக. எவ்வளோ அழகான வசனம் பாரு. என்னென்னா இப்போ நம்ம கண்ணு மட்டும் எப்போதுமே எப்படின்னா இதை பார்க்கும், அதை பார்க்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும், டொடன்னு ஓடிட்டே இருக்கும். பதிய வைக்கிறது என்ன, ஆணியை தான் பதிய வைப்போம் நல்லா அடிச்சு. அப்போது இந்த கண் இப்படி கொடன்னு ஓடினாலும் லுக் ஸ்ட்ரைட் ஜீசஸை பார்த்து கொண்டே இருப்பாயாக. ஜீசஸ் எப்படி இருந்தாருன்னா அப்படியே இருந்தார், அவர் மேலே கண்களை பதிய வைத்திருந்தார், ஆல்வேஸ் லுக்கிங் ஆன். கலக்கம் வந்தபோது என் உள்ளம் உடஞ்சிருக்காண்டவரே,
கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, ஐம் broken, ஐம் shattered. அவருடைய ஜெபம் பாரு எவ்வளோ வண்டர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? அவரே கேட்குறார், தந்தையே இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனோ, இந்த சூழ்நிலையிலேருந்து எப்படியாவது என்ன காப்பாற்றிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுவேன்னா. அவருடைய ஜெபம். இப்போ நமக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னு நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படியாவது இதுலேருந்து நான் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு சமயம் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நான் போகணும். எனக்கு தெரியுது அந்த கஷ்டமான சூழ்நிலை போகணும், அது ஒரு அவமானமான சூழ்நிலை, அதை கிராஸ் பண்ணணுன்னா அது ரொம்ப கஷ்டம். நான் ஜீசஸ் கிட்ட என்ன தெரியுமா ஜெபம் பண்ணேன்? ஜீசஸ், கண்ணை மூடி கண்ணை திறந்தா 2 மாதம் போயிடணும், சந்தோஷமாக இருக்கும், ப்ளீஸ் ஆண்டவரே எப்படியாவது இதை நான் கடக்கணும். ஜீசஸ் வந்து எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, நான் என்ன இதுலேருந்து நான் வெளியில் வரணும்னு நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? நான் கலக்கமுற்றேன்னு சொல்றாரு, நான் உடஞ்சிட்டேன்னு சொல்றாரு, ஐ எம் broken shattered சொல்றாரு. ஆனா அது கூட என்ன சொல்றாருன்னா, இதற்காகத்தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன், நான் கஷ்டத்தை அனுபவிக்கிறது தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். என்ன அழகான ஒரு ஜெபம் பாரு. நம்மளால ஜெபம் பண்ண முடியுமா? ஒரு கஷ்டம் வரும்போது, போராட்டம் வரும்போது, துயரம் வரும்போது, ஏன் ஆண்டவரே எனக்கு வந்துருச்சு கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. இதுலேருந்து எப்போ நான் வெளியே வருவேன் சொல்லுங்க ஆண்டவரே, எப்போ தான் எனக்கு இறக்கம் காமிப்பீங்க? எல்லாத்துக்கும் இறக்கம் காமிக்கிறீங்க, எனக்கு மட்டும் இறக்கம் காமிக்க மாட்டேங்கிறீங்க, புலம்புறோம்ல. ஆனால் ஜீசஸ் பாரு, இதை அனுபவிக்க வேண்டும் என்பது உங்களுடைய திட்டம், ஐ நோ. அதற்காக தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், அதற்காக தான் நான் இந்த சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ நான் இதுலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி நான் ஜெபிக்க மாட்டேன். ஆனால் ஐ எம் broken. அந்த அந்த ஜெபத்தில் அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கிறத பாரு. கடைசி சொல்றாரு, தந்தையே உன் பெயரை மாட்சிப்படுத்தும். அவர் சொல்றார், எனக்கு கஷ்டம் இருக்கட்டும், உங்களுடைய பெயர் மாட்சி அடையட்டும் ஆண்டவரே, உங்களுடைய திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, நீங்க சந்தோஷமா இருங்க ஆண்டவரே. அதனால தான் கடவுளும் அவருடைய ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் அந்த பேசுகிற அந்த வார்த்தை அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கணும்னு நினைக்கிறேன். உடனே என்றார், அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. சொல்றார், நான் மாட்சிப்படுத்தினேன், இன்னும் மாட்சிப்படுத்துவேன். ஸோ ஹி ரெஸ்பான்ஸ். அப்போ கடவுளை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறா போல அவருடைய ஜெபம் இருந்துச்சு. நம்ம வந்து எப்போதுமே வி கோ அண்ட் பேபிள் பாருங்க. நம்ம சீடர்கள்லாம் ஒரு நாள் படகுல வந்து ஜீசஸ் தூங்கிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வெசிஷன் கொண்டு வைக்கிறாங்க. ஏன்னா பயங்கர காத்தடிக்குது, அலை அடிக்குது, இவரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். போன உடனே இவங்க என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே நாங்கள் மடிக்கிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? எந்திரிச்ச உடனே ஐயோ தூங்கிட்டேனேப்பா அப்படி சொல்ல, விசுவாசம் இல்லாத சந்ததியை எந்த மட்டும் இப்படி இருப்பீங்க, எவ்வளோ நாள் உங்க கூட நான் இருப்பேன். திட்டுறாரு, பயங்கரம் திட்டுறாரு. ஆனால் இவர் ஜெபம் பண்ணும்போது எவ்வளோ அழகா ஜெபம் பண்றாரு. இந்த பாதையில் நான் போகணுங்கிறது உங்களுடைய திட்டம், நான் நடக்கிறேன், இதுக்கு தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன், ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட். ஆனால் மனசு கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, ப்ளீஸ் ஸ்ட்ரெங்தன் மீ. அந்த அந்த ஜெபத்தில் அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி. நம்ம ஜெபம் கூட மெச்சூர்டாக இருக்கணும். அப்போது தந்தை அதை கேட்கும்போது அவர் எப்படி இருப்பாங்க? ஹி வில் ரெஸ்பாண்ட், ஹி வில் ரியாக்ட் ஃபார் இட். நம்ம அப்படி இல்லாமல் சும்மா நம்ம பேபிள் பண்ணணும், ஏதோ ஒன்று பேச வேண்டியது. அவர்கிட்ட போய் எனக்கு இது வேணாண்டவர் அது வேணாண்டவர். அவர் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், ஜீசஸ் மட்டும் வந்தாருன்னா அவர் சட்டையை பிடிச்சி நான் கேட்பேன், நெஞ்சு சட்டையை பிடிச்சி கேட்பேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு எப்போதுமே அவர் அப்படி சொல்லும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். யார் அவர்? வானத்தை பூமி உண்டாக்கியவர். வாட் ஆல் ஹி டூ, என்னெல்லாம் செய்கிறாரோ அது கரெக்ட், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அவருடைய நெஞ்சு சட்டையை பிடிக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. அப்போ அவர்கிட்ட எப்படி பேசணும்? நமக்கு உரிமை இருக்கலாம், ஃப்ரெண்டு தான். இப்போ வந்து அப்துல் கலாம் வந்து நமக்கு ஃப்ரெண்டு வேண்டாம், பிஎம் மோடி வந்து நமக்கு ஃப்ரெண்டு தான் வச்சுப்போமே. அப்போது அவரு நம்மகிட்ட ஃப்ரெண்டாக பழகுறாரு, இருந்தாலும் ரெஸ்பெக்டபிள் போஸ்ட் இல்லை, நாட்டுக்கே தலைவர் அவர்.
அவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும்? மரியாதையோட இருக்கும். மரியாதையோட இருக்கணும். அன்பாக பேசலாம். அவர் நம்மகிட்ட ஒரு வேளை கேஷுவலாக பேசலாம், என்னப்பா நல்லா இருக்கியா அப்படி கேட்கலாம். நம்ம எப்படி பேசணும்? ரொம்ப நல்லா இருக்கேன், மரியாதை நல்லா இருக்கு. அவரும் நம்மகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேசும்போது நல்லா இருக்கு. அந்த அந்த கேஷுவலாக இருந்தாலும் அதுக்குரிய மரியாதை ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை? அப்போ அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட பேசும்போது ஒரு பக்கம் ஹீ இஸ் மை ஃபாதர், ஹீ இஸ் மை மதர், ஹீ இஸ் மை எவ்ரி திங், ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஆனால் இன்னொரு பக்கம் சர்வ வல்லமை உள்ள கடவுள், சர்வத்தையும் படைத்தவர். அதனால் அவர்கிட்ட பேச நமக்கு கொஞ்சம் ஞானம் வேணும், அறிவு வேணும். அதனால் நம்ம ஜீசஸ் கிட்ட இருந்து நம்ம 2 விஷயத்தை கற்றுக்கலாம். என்னென்னா ஓப்பன் ஹார்ட்டட், ஹி ப்ரேஸ் ஓப்பன் ஹார்ட்டட். இன்னொரு பக்கம் மெச்சூர்டு ப்ரேயர். அவருடைய ஜெபம் வந்து நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு ஜெபமாக இருந்துச்சு. அப்போது ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும்னா வி ஷுட் பி க்ளோஸ் டு காட். அவர் செய்ததெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். மெச்சூர்ட் ப்ரேயராக இருக்கணும். என்ன பண்ணணும்? நமக்கு கடவுளை பற்றி தெரியணும், பைபிள் வாசிக்கணும். வாசிச்சுட்டே இருக்க அவர் எப்படிப்பட்டவர் அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்துன்னா நம்ம ஜெபமே நம்ம அறியாமல் மெச்சூர்டாக இருக்கும். அவரோட பழக ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நம்ம என்ன செய்யணும் எப்படி இருக்கக்கூடாது தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் வாசனமே சொல்லுது, நமக்கு தெரியாது. பட் ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஹெல்ப் பண்ண we can do. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கும், நீங்கள் நடத்துகிற பாதையை நான் ஏற்றுக்கொள்ளணும். 2வது அவர்கிட்ட நான் ஜெபிக்கும்போது ஒரு மெச்சூர்டாக நடந்துக்கணும், வித் ஊழியத்தை வாசித்து நடந்துக்கணும். இந்த 2ஐயும் நம்ம கேட்போம். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அன்பு தகப்பனே, முதிர்ச்சி அடைந்த ஒரு ஜெபம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய ஆவியை தாரும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுத்தாரும். உள்ளத்தை திறந்து நாங்கள் பேச வேண்டும். அதற்கு நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா பாதைகளையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நன்றி சொல்கிறவர்களாக இருக்கும். எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். அப்போது நாங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக திறந்த மனதோடு உம்மோடு கூட நாங்கள் பேசுவோம். அதே போல் எங்களுடைய ஜெபம் முதிர்ச்சி அடைந்த ஜெபமாக இருக்கும். இந்த கிருபைகளை நீர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இடத்தில் வேண்டுகிறோம் ஆண்டவரே. அதே போல் இன்று என்னோடு ஜெபத்தில் இருக்கக்கூடிய, எங்களோடு ஜெபத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புத வல்லமை இறங்கி வரட்டும், குழப்பங்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, உள்ளத்தை நெருடுகிற எல்லா பிரச்சனைகளிலும் உம்மையே நோக்கி பார்க்கிற பாக்கியத்தை தாரும். இப்பொழுதும் அவர்களுக்கு முன்பாய் நின்று உம்முடைய பிரசன்னத்தை அனுப்பி, உம்முடைய கிருபையை அனுப்பி, வல்லமையை அனுப்பி ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, அற்புதத்தை செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவரும் உணரும்படி செய்வீராக. ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு கரத்தில் வைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு ஜெபத்தையும் அவரை ஏற்றுக்கொள்கிற மனதையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட்.